வணக்கம் நண்பர்களே. இந்த பேனல் தான் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இது ஜன்சோலார் 180 வாட்ஸு 12 வோல்ட்டு மோனோ கிறிஸ்டலின். இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோடனே நேராக வீட்டுக்கே கொண்டாந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டில் இபி கரண்ட்டு இருக்குது ஏற்கனவே. இருந்தாலும் டிசி சோலார் சிஸ்டம் போட்டு லைட்டிங் அப்புறம் ஃபேனோட மட்டும் கொடுத்துட்டோம்னா லோடு கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதுக்கு தான் வாங்க சோலார் சைஸு காட்டிடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா பேனல் சைஸு. என்னோடய ஷோல்டர் ஹைட்டுக்கு இருக்குது 1.34 மீட்டர்ஸ். அப்புறம் அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அகலமாக இருக்குது. இது பேக்கேஜ் வந்தோடனே இப்படி தான் இருந்தது. கொண்டாந்து டெலிவரி பண்ணிட்டாங்க வீட்டுக்கே. வேறு எங்கே போய் கடைகளில் கேட்டாலும் அவங்க டெலிவரிக்கெல்லாம் தர மாதிரி இல்லை. நம்ம தான் ஆட்டோவை தான் வச்சு தூக்கிட்டு வரணும். அது இல்லாமல் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாடியில் கொண்டாந்து வச்சாச்சு. மாடியில் வச்சதுமே கொஞ்சம் நான் தெற்கு பக்கம் மேலேயும் வடக்கு பக்கம் கீழேயும் வச்சுருக்கிறேன் சரிவாக. ஆனால் அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வடக்கு பக்கம் மேலேயும் தெற்கு பக்கம் கீழே வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேனல் கவரை பிரித்து நான் காட்டிடுறேன் உள்ளே நின்றுக்குறேங்க. அது பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் ஒரு கேபிளெல்லாம் தரல. அதில் கனெக்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸு. அப்புறம் இந்த லேபிள் பின்னாடி ஒட்டிக்காங்க பாருங்கள். 180 வாட்ஸ் பற்றி மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், பேனல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் சார்ட் எப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேனலில் ஜன்சோலார் எழுதியிருக்கிறாங்க. அதில் மேனுவல் புக் இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணணும் என்னங்கிறது. அந்த மேனுவல் புக்கை பிரித்து பார்த்துக்கலாம் எல்லாமே. அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நான் இது வாங்கியிருக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு தெரியும். அப்புறமா பொறுமையாக உட்காந்து இது படித்து பார்த்துக்கலாம் புக்கில் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பேனலை கனெக்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது உள்ளே. அதுக்கு நாம் இப்போது ஏசி ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2.5 ஸ்கொயர் mm. டிசி ஒயரு விலையெல்லாம் அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் ஏசி ஒயரே யூஸ் பண்ணிருக்கேன். கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேணும். பார்த்திங்கன்னா இங்கே பேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது வாங்க ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ப்ளஸ்ஸு வீட்டுக்குள்ளே ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. ஒரு சில இடங்களில் பல்பு மாட்ட மாட்டேது மட்டும் தான் பாக்கி இருக்குது. வாங்க பேனல் எப்படி வச்சுருக்குறேன்னு காட்டுறேன் பாருங்க. இது அந்த பேனலுக்கு மேலே இருந்த அட்டை, அது எப்படி கீழே கொஞ்சம் சப்போர்ட் வச்சுருக்கேன். இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் வச்சுருக்கேன். இது நம்ம பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பர்மனெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி செவத்தில் சாத்தியாக வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா கனெக்டர்லேருந்து நானே ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து ஒயரிங் பண்ணி ஒயரை வெளியே எடுத்துட்டேன். உள்ளே சால்ட்ரிங் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்காவது மேட்ச் ஆகும். ஜஸ்ட்டு கிளிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பாருங்கள், அந்த கனெக்டர் ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து 2 ஒயர் எடுத்துருக்கேன் வெளியே. MC4 கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கேருந்து நம்ம ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு வீட்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு போயிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஹோஸு 1/2 இன்ச்சு ஸ்ப்ரிங் ஹோஸ் தான் வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னா மேலே போகிறனால டைரெக்டாக சன்லைட் பட்டுச்சுன்னா ப்ளஸ் மழையெல்லாம் பெய்யும்போது கேபிள் சீக்கிரமே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வாங்க இந்த MC4 கனெக்டர் உங்களுக்கு காட்டிடுறேன். பேனல் மோனோ கிறிஸ்டலின் தான், ஆனால் பார்த்தா பாலி கிறிஸ்டலின் மாதிரி தெரியும். பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. காலையில் 8 மணிக்கு நல்லா கிடைக்கிது. பார்த்திங்களா, MC4 கனெக்டரு. நான் இது லோக்கலில் தான் வாங்கினேன். இங்கே பொள்ளாச்சியிலே வாங்கிட்டேன். இந்த கனெக்டருடைய விலை ஒரு கனெக்டரோட விலை 150 ரூபா. மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்த்தி இந்த மாதிரி தான் டேப் அடித்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். வாங்க அடுத்ததாக நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு போயிருக்கிறேன் ஒயரிங்கிறத எல்லாம் காட்டிடுறேன். வாங்க போகலாம்.
இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் சோலார் அந்த ஹோஸ் வருது. மற்ற லைனுக்கு எல்லாமே அந்த ஸ்ப்ரிங் ஹோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சோலார்லேருந்து வரது மட்டும் தனியாக பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சதில் தனியாக கொடுத்துருக்கேன் சைடில். இப்படி தான் மாட்டியிருக்கேன். பாருங்கள் சார்ஜ் கண்ட்ரோல் அதுவும் ஜன்சோலார் தான் வாங்கியிருக்கேன். 20 ஆம்ஸு 2 எம்சிபி மாட்டியிருக்கேன். அதில் 1 எம்சிபி வந்து சோலார்லேருந்து வர்றதுக்கு வந்து சோலாரில் அந்த சார்ஜ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா எம்சிபிக்கு வந்து ப்ளஸ் அதுக்கு அடுத்து சார்ஜ் கண்ட்ரோலுக்கு வருது. சார்ஜ் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு 2 லீடு வந்து சோலார் கொடுக்குறது பார்த்திங்களா, அது சிம்பிள் போட்டிருக்காங்க. நான் ஒயர் எல்லாமே வந்து கோடிங் பண்ணி டேப் அடிச்சிருக்கேன். செகண்ட் 2 லீடு வந்து பேட்டரிக்கு போகிறது, 3வது 2 லீடு வந்து லோடுக்கு போகிறது. நம்ம இதில் கொடுக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து சார்ஜ் கண்ட்ரோல் லைஃப் இருக்கும். டைரெக்டாக சோலார் எடுத்து கொடுத்துடக்கூடாது. பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது காட்டுது. இந்த பக்கத்து பட்டன் அமுத்தினோம்னா லோடுக்கு அவுட்புட் போகும். இந்த சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று மட்டும் தான் நான் லோடு கொடுத்துருக்குறேன். அந்த சார்ஜ் கண்ட்ரோல் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆன் ஆஃப் பண்ணால் எரியும். சுவிட்ச் போட்டு காட்டிடுறேன் பாருங்கள். அது வந்து வெளியே போகிற சுவிட்ச், அந்த வெளியில் இருக்கிற லைட்டுக்கு. இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்குறேன். இது எல்லா ரூம்லேயும் இந்த ஒரு கனெக்டர் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம சார்ஜரு 12 வோல்ட்டு டு 5 ஆம்ஸ் சார்ஜரு 5 வோல்ட் சார்ஜரு யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து புறமே 12 வோல்ட்டு டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் பாருங்கள். பேட்ரி வந்து நான் ஸ்ரீ சோலார்லேருந்து பேட்ரி வாங்கியிருக்கேன், கோயம்புத்தூர்லேருந்து. 75 AH பேட்ரி. வாட்டர் லெவல் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து மொத்தம் 4 ஒயர் வரும். 2 ஒயர் வந்து பேட்ரி இன்புட்டுக்கு, இன்னும் 2 ஒயர் வந்து டைரெக்டாக பேட்டரியிலேருந்து அவுட்புட் எடுத்து மற்ற ரூமுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த பேட்டரியோட அவுட்புட் வந்து தான் இன்னொரு எம்சிபிக்கு போகுதுங்க. அந்த இன்னொரு எம்சிபி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு போகுது. அதிலிருந்து அவுட்புட்டு போய் மற்ற ரூமுகளுக்கெல்லாம் போகுது. இந்த ஒரு ரூமும் ப்ளஸ் வெளியே இருக்கிற லைட் மட்டும் தான் சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் கொடுத்துருக்கேன். இது நம்ம செட்டப்பு. ஒயரிங் எல்லாமே கேசிங் கேப்பிங் வச்சு பண்ணியிருக்கிறேன். மேலே ஓட்டு பக்கம் போகிறது மட்டும்தான் ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டிருக்கேன். அது வந்து ஏசியில் எரிய லைட்டு, டிபி கரண்டில் எரியுது. டிசி லைட்டு தனியாக மாட்டியிருக்கேன். பூராமே 12 வோல்ட் பல்ப் தான். பாருங்கள், லோடு நம்ம இதிலேருந்து ஆன் பண்ணிட்டோம்னா தான் உங்களுக்கு அவுட்புட் ஒர்க் ஆகும். இந்த ரூம் போடுறது 2 யூஎஸ்பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம மொபைல் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா கேபிள் போட்டு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா ரூம்களுக்கும் இங்கேருந்து போகுது. வாங்க அடுத்து கிச்சன்லேருந்து காட்டிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு லைட் போட்டிருக்கோம். அங்கேருந்து வர பவர் வந்து கேபிள் வந்து இங்கே கேசிங் கேப்பிங் வழியே வந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு வருது. இங்கேயும் ஒரு லைட்டுக்கான சுவிட்சுமே ப்ளஸ்ஸு ஒரு 12 வோல்ட்டு சாக்கெட் ஒன்று போட்டிருக்கோம், அடாப்டர். கனெக்டரு 12 வோல்ட் கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது மிக்ஸி இது மாதிரி போடணும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு லைட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து 7 வாட்ஸ் பல்ப். இது 12 வோல்ட் 7 வாட்ஸ் பல்ப். இது நான் முதல்ல 12 வோல்ட் 5 வாட்ஸ் பல்ப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது 7 வாட்ஸ் பல்புக்கு வந்து அதில் இருக்கிற போர்டு மட்டும் மாற்றிட்டேன். 5 வாட்ஸ் கட்டிட்டு 7 வாட்ஸோடு போட்டேன். டைரெக்ட் ஆன் போர்டு இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஹால். இது இங்கேயும் ஒரு சுவிட்சு லைட்டுக்கு வந்து ப்ளஸ் ஒரு வந்து கனெக்டருக்கும் கொடுத்துருக்கேன். மேலே அங்கே லைட் கனெக்ட் பண்ணணும். டியூப் லைட் 2 நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. அது வந்தோடனே நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம் அதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஒன்றில் அங்கேயும் மேலேருந்து லைன் வருது. அடாப்டர் கொடுத்து இந்த கனெக்டரில் கொடுத்துருக்குறேன். ஃபேன் ஒன்று, பெடஸ்டியல் ஃபேனு. இந்த ஃபேனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் முதலையே. அது பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வரைக்கும் வருது.
இப்போ ஃபேன் ஆன் பண்ணி காட்டிடுறேன் வாங்க. இந்த ஃபேன் எங்களுக்கு பகல் பூரா ஓடிட்டே இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டிசி பிஎல்டிசி ஃபேனுங்கிறனால ஸ்டார்டிங்கில் மெதுவாக தான் சுற்றும், மெதுவாக சுற்றி ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் நல்லா ஸ்பீடு வந்துடும். பெட்டர் ஸ்டீல் ஃபேன் இது பிஎல்டிசியில். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே போட்டுக்கிறேன், அதுக்கு பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்குங்க போய். இதில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டனு ப்ளஸ்ஸு ஆசிலேஷன் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் இன்னும் லைட் மாட்டல, லைட் மாட்டினதுக்கப்புறம் சொல்கிறேன். 12 வோல்ட் கனெக்டர் தான் அதுவுமே, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்டர் ஃபேன் ஓட வச்சுக்கிறோம். அதே போல் அடுத்த ரூமு இன்னொரு பெட்ரூம் காட்டிடுறேன். அந்த ரூமில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேன் வச்சுருக்கோம், அதே போல் லைட் ஒன்று வச்சுருக்கோம். இது 5 வாட்ஸ் பல்ப் தான், 12 வோல்ட் 5 வாட்ஸ் பல்ப் தான். அதிலே வந்து இன்னொரு சின்ன ஃபேன் வாங்கி போட்டிருக்கோம் ஹேண்ட்ஸ் லைட்லேருந்து. இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், 12 இன்ச் இது லீஃபு. இதனுடைய விலை வந்து 1350 ரூபா. இதோட வாட்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 8 வாட்ஸ் தான், அதனால் நான் எவ்வளோ நேரம் ஓடினாலும் பிரச்சனையே இல்லை. 2 டைப் ஆஃப் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு. ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க கீழே. அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராவது டிசி சிஸ்டம் போடணுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.